இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 26ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனம். என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். நாளெல்லாம் எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். வயதும் வாய்ப்பும் இருக்கும்போதே சம்பாதித்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்துவிட வேண்டும் என்பதாய் பெற்றோரும், காலம் கடந்துவிட்டால் படிக்க முடியாதே, ஏற்ற வயதில் நல்ல வேலையை வாங்கிவிட வேண்டும் என்று பிள்ளைகளும் இளைஞர்களும் பாடுபடுகின்றனர், படிக்கின்றனர். ஒரு நாள் முடிந்து, பள்ளி கல்லூரி வேலை பிசினஸ் முடிந்து வீடு திரும்பிவிட்டு இருக்கும் மிச்சம் வேலைகளை, படிப்பை, இரவு உணவையெல்லாம் முடித்து நாம் படுக்கும் நேரம் வந்தவுடன் உங்கள் இருதயம் இயேசுவை தேடுகின்றதா? குடும்பமாக இணைந்து இரவில் ஜெபிக்கின்றீர்களா? காலையில் நம்மால் முடியாவிட்டாலும் இரவில் ஒரு 9-10 மணிக்காவது ஒரு 20-25 நிமிடம் குடும்பமாய் ஜெபித்து பாருங்கள். நிச்சயம் பல நல்ல காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடப்பதை உணர்வீர்கள். சூரியனை பார்க்கும்போது இயேசுவின் நினைவு வரவில்லையே உனக்கு? அட்லீஸ்ட் நிலவை பார்க்கும் போதாவது நித்திய தேவனின் நினைவு உனக்கு வர வேண்டும். ஏன் தெரியுமா? நிழலாய் உங்களை தொடர்ந்து வந்து காக்கின்றவர் அந்த நித்திய தேவன் இயேசு. இரவு நேர ஜெபம் அது இதயத்திற்கு ஓர் மெல்லிசை. உங்கள் ஆத்துமா வாஞ்சையாய் அதை செய்ய வேண்டும். ஆன்மா விரும்பத்தான் செய்கின்றது சகோதரி, ஞாபகமும் படுத்துகின்றது. ஜெபிக்க வேண்டும் என்று என்னிடம் சொல்லுகிறது. ஆனால் என் உடல்தான் சோர்வாய் இருக்கின்றது, டயர்டாய் இருக்கின்றது. விழிப்பாய் இருந்து அனைவரையும் குடும்பத்தில் கூட்டிச் சேர்த்து ஜெபிக்க முடியவில்லை என்று கூறுகிறீர்களா? இதேபோல் உங்கள் வேலை ஸ்தலத்தில், பள்ளியில், பிசினஸ் செய்யும் இடத்தில் உங்களால் காரணம் சொல்ல முடியுமா? சொல்வதில்லையே நாம். ஏன்? வேலை போய்விடும், வாடிக்கையாளர்கள் போய்விடுவார்கள், பணம் சம்பாதிக்க முடியாது என்பதால் தானே. ஆனால் தேவ காரியம் என்றால் 1000 சாக்கு போக்கு சொல்வோம். குடும்பத்தில் எல்லோரும் ஃப்ரீயாக இல்லை. மகன் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருக்கிறான், மகள் படித்துக்கொண்டு இருக்கிறாள், கணவர் டயர்டாக இருக்கிறார், பயங்கர வேலை என்பதாய் காரணம் சொல்கிறோம். எதற்கு காரணம்? 24 மணி நேரத்தில் ஒரு 15 நிமிடம் ஆண்டவரை தேடுவதில் பல காரணங்கள் சொல்லுகிறோம். அது முடியாது என்பதற்கு. பின்பு எப்படி நம் குடும்பத்தில் ஆசிர்வாதம் தங்கும்? இன்றைய நாள் வசனம் அதையே நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. இந்த வசனத்தில் கூறியிருப்பது போல் உங்கள் உள்ளம் இரவில் ஏக்கத்தோடு இயேசுவை தேடுகின்றதா? உங்கள் பதில் என்ன? சிந்தித்துப் பாருங்கள், மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சையாய் தேட ஜெபிக்க கிருபை புரியும். எங்களுக்குள் இருக்கிற ஆவி உம்மை ஏக்கத்தோடு தேடி கண்டடைந்து அதன் மூலம் உமது பாதுகாப்பை, இரக்கத்தை, அன்பை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள அருள் புரியும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும்
உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.